அக்கா மேல உண்மையா பாசம் வச்சிருக்கிறது நான் மட்டும்தான். நீ என்னதான் பாசம் வச்சிருந்தாலும் அவளை நல்லா பாத்துக்கிறது நான் மட்டும்தான். ஐயோ இவன் பூச்சிட்டு போறான் போலயே. அச்சோ ஃபீவர் வர மாதிரி இருக்கு. அப்படியாம்மா? என்ன இப்படி கொதிக்குது? நீ வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், நான் செஞ்சுக்கிறேன். நீ வாமா, சுட தண்ணி மாத்திரை போடுமா. உனக்கு உடம்பு சொல்லுங்க, உங்க வீட்டுல இருந்து கால் பண்ணி ஒருத்தன் எப்படி இருக்குன்னு கேட்டாங்களா? இப்பவா தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்திலே உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கோம் நான் ஒருத்தன் தானு. இல்லையே, காலையிலே என் தம்பி கால் பண்ணானே. அக்கா எப்படிக்கா இருக்க? நான் நல்லா தான்டா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்க்கா. நான் நல்லா இருக்கேன்னு சொன்னது காரணம் நம்ம அக்காக்கு உடம்பு சரியில்லையே, நாம கஷ்டப்பட கூடாதுன்றக்காங்க. நான் மட்டும் கஷ்டப்பட மாட்டேனாக்கா? நீ ஏன்டா வந்தா? நான் நல்லா தான் இருக்கேன். பேசும்போதே உன் குரலை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் என் அக்கா உடம்பு சரியில்லைன்னு. வாச்சு புரிஞ்சுக்கோ, மேல நான் தான் அதிக பாசம் வச்சிருக்கேன்னு. இப்போ உடம்பு சரியானது காரணமே உங்க மாமா தான். அவர் என்ன எப்படி பாத்துக்கிட்டாரு தெரியுமா? கணவரை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டியே. டேய், உன்கிட்ட நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன், அவர்கிட்ட உன்னையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்க 2 பேரும் எனக்கு கடவுள் கொடுத்த வரோம்.